21 25 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்தில் இருந்து மழையை பொழிவித்து அதை கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுவுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். நாம் நம் தூதர் முஹம்மது என்னும் நம் அடியாருக்கு இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹுவினால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையாளர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்து கொண்டு இதை போன்ற ஓர் அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாது போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். அது நிராகரிப்பவர்களுக்கென தயார் செய்யப்பட்டுள்ளது. நபியே, எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதில் கூறப்பட்டுள்ளபடி நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீர் நற்செய்தி கூறுவீராக. அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியவற்றையே கொடுக்கப் பெறுவார்கள். எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள். மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள்.